தமது ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக நிறுவனங்கள் தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தங்களின் கோரிக்கைகளுக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை கிடைக்காதன் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக நிறுவனங்கள் தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் உபாலி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வருட இறுதியில் வழங்கப்படும் மேலதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் தொடக்கம் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர். தமது தொழிற்சங்க நடவடிக்கை கடந்த 2 நாட்களாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்வளங்கள் தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பராமரிப்பு சேவைகள் நுகர்வோர் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளல் மற்றும் நீர்வளங்களில் தடை ஏற்படின் அவற்றை சீரமைக்கும் நடவடிக்கைகளிலிருந்து கடந்த 2 நாட்களாக தவிர்க்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். நிறுவனங்கள் வடிகாலமைப்பு சபை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சிலாபம் பகுதியில் பிரதான நீர்க்குழாயில் ஏற்பட்டுள்ள நீர் கசிவு காரணமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பிரதேச மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார்.